மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நடந்த பொங்கல் விழாவில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்று உரியடித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் உற்சாகமாக பள்ளி, கல்லூரி மற்றும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமையில் மோடி பொங்கல் விழாவானது சுமார் 1300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வருகை புரிந்தார். அவருக்கு அதாவது கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேளதாளங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரை வரவேற்றனர். தொடர்ந்து அவருக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான உரியடி திருவிழாவை கண்ணை கட்டி கொண்டு அவர் முதல் அடியிலேயே அடித்தார். அதை கண்ட கட்சியினுடைய தொண்டர்கள் ஆரவாசம் தெரிவித்து அவரை உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து தற்போது பொங்கல் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அபிநயா, பொங்கல் கொண்டாட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி செந்தில். சென்னை கோயம்பேட்டில் நடைபெறும் தேமுதிக பொங்கல் விழாவில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தேமுதிகவினுடைய இந்த பொங்கல் விழா எப்படி திட்டமிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழாவானது இன்று காலை தொடங்கியது. தொடர்ந்து பொங்கல் கொண்டாடிய பின்னர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக பெண்களுக்காக இசை நாற்காலி போட்டி, அதே போன்று கயிறு இழுத்தல் போட்டி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு என தனியாக கயிறு இழுத்தல் போட்டி என்பது நடைபெற்றது. தொடர்ச்சியாக சிலம்பம் போட்டி மற்றும் உரியடிக்கும் போட்டியும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பரத நிகழ்ச்சியும் நடைபெற்றது. உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா கோலம் பூண்டிருக்கின்றது. தற்போது தேமுதிக தலைமை அலுவலகம் பல்வேறு இடங்களிலேயும் சமத்துவ பொங்கல் விழா என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த பொங்கல் விழா என்பது நடைபெற்று வருகின்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் பரிசுகள் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேமுதிக சார்பில் பொங்கல் தொகுப்பு என்பது அரிசி, முந்திரி, வெல்லம் உள்ளிட்ட பை தொகுப்புகளுடன் கரும்பும் கொடுக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமின்றி பொங்கல் விழாவை முன்னிட்டு பல்வேறு தொண்டர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய பொருளாளர் LK சுதீஷ் மற்றும் தலைமை கழக நிலைய செயலாளர் பார்த்த சாரதி, இளைஞர் அணி செயலாளர் விஜய பிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா. புதுக்கோட்டை, கரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் பரவலாக மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், நாகுடி, கட்டுமாவடி, கோங்குடி, அத்தானி, மணமேல்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் காலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. இதனால் காலையில் பள்ளி செல்லும் மாணவர்கள், அலுவலகம் செல்வோர் அவதிக்கு ஆளாகினர். திருவங்கூர், சந்தமனை, வெள்ளாட்டுமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவிலான அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே வேளாண்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் புலியூர், மணவாசி, மாயனூர், லாலாப்பேட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, ஐயர்மலை சுற்றுவட்டாரங்களில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்தது.
நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர், தேவூர், சாட்டியக்குடி, வலிவலம், திருக்குவளை உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக மிதமான மழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, திருப்பத்தூர், தேவக்கோட்டை, சிங்கமுனரி உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு முதல் விடிய விடிய மிதமான மழை பெய்தது. காலையிலும் மழை நீடித்ததால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் அன்றாட பணிக்கு செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. வெங்காரப்பேரையூர், நிமிலச்சேரி, கூடூர், பாண்டி, நெடும்பலம், கள்ளிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவிலான அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் மழை காரணமாக பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் துறையினர் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பராசக்தி திரைப்படம் தொடர்பாக நன்றி தெரிவிக்கும்